ஆனா உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இப்போ கூட கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை பத்தி எதை தேடி அவ்வளவு பேர் இங்க வராங்க? சொன்னதுனாலே பண்றோம் இல்ல, ஏதோ ஒரு நாள் வெளியே போனா அது இது சொல்றாங்க. கலாச்சாரம் கொண்டிடணும்ன்றது நோக்கம் இருக்குது சில பேருக்கு. இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல குறைந்தது ஒரு 10-15 முறையாவது நீங்க இந்த மரத்தை ரெஃபர் பண்ணீங்க. இங்க இருக்குது இவ்வளவு பெருசா, எப்படி அவர் இக்னோர் பண்ண முடியும்? அது அவருடைய அந்த மரத்துடைய வேரை பத்தி சொல்றீங்க, அவர்னு தான் மரத்தையே சொல்றீங்க. உயிர் இல்லையா அது? ஆமா, அந்த இலைய பத்தி சொல்றீங்க. ஆனா உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற வனத்தோட உங்களுக்கு ரொம்ப பெரிய காதல் இருக்கு, பற்று இருக்கு, தொடர்பு இருக்கு. ஒரு பாம்புல இருந்து ஒரு பறவையில இருந்து இங்க இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சிவராத்திரி மாதிரியான சமயங்கள்ல இசை நிகழ்ச்சி நடத்துகிற போது அதுல வர வெளிச்சமும் சப்தமும் அந்த உயிர்களை எந்த விதத்திலையாவது டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. உங்க பதில் என்ன? இது எந்த நோக்கத்தில் கேட்குறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் நியூ இயர் என்ன பட்டாசு அடிச்சுக்கிறாங்க, குடிச்சுக்கிறாங்க, வண்டி ஓட்டுக்கிறாங்க. இல்லை, இங்கே எல்லா மக்கள் வந்தாங்க, யாரும் போதை இல்லை, உலகம் முழுக்கமாக பார்க்குறாங்க. இதுக்கு லைட்டு வேண்டாம், சவுண்டு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அவர் எப்படியும் நிறுத்தணும்னு அவ்வளோதான் அவர் ஆர்வம். இப்போ கூட கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றி 3 நாளுக்கு முன்னாடி. இது தொடர்ந்து வருடம் நடந்தே இருக்குது. நான் கேட்குறது என்னென்னா, யாருக்கு தொந்தரவு ஆயிடுச்சு? நமக்கு சுத்தம் யாரும் வீடுகள் இல்லை, ஓப்பன் லேண்ட், செடி மரங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டாங்களா ஒரு நாளான்னு கேட்குறீங்க. இருக்கலாம் அப்படின்னு நான் எல்லாம் கும்பிடி நான் ஒரு இது கேட்டுடுவேன், மன்னிப்பு கேட்டுடுவேன். ஆனால் பண்ணணும், இது ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு. லாஸ்ட் இயர் 140 million people have watched this around the world. It means that this year it will be much more. அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது மக்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு உணரணுன்றதுக்காக. எதை தேடி அவ்வளோ பேர் இங்கே வராங்க? எது தேடி என்ன நீங்கள் சொன்னீங்களே, மனநலம் ஏதோ மண்ணுயிர்க்கு ஆக்கம், மண்ணுயிர்க்கு ஆக்கம், மனநலத்தை தேடி அது வேணும் தானே மனிதனுக்கு. எங்கே இல்லை, அது முடிச்சிடலாம். இது சிவராத்திரி, மகாசிவராத்திரின்றது வருடத்தில் ஒரு நாள் நடக்குது. அந்த ஒரு நாள் கொஞ்சம் லைட்டு சவுண்டு, அது கூட சவுண்டு லைட்டு நாம் ஃபாரஸ்ட்டுக்கு போடலாம். எல்லாம் கவனமாக வச்சு எல்லாம் அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட் போட்டுக்கிறோம். கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே முழு ஈடுபாடாக நம்ம கூட ஃபுல் நைட் இருப்பாங்க. அவருக்கு ஒன்றும் தொந்தரை இல்லை. யாருக்கு தொந்தரை? புழு பூச்சிக்கு தொந்தரை இருக்கலாம், ஒரு நாள் தூங்க முடியல. நாம புழு பூச்சி தானே, ஒரு நாள் தூங்கலை, நாம தூங்கலை, அவரு தூங்கலை, அவருக்கு சிவராத்திரி தான். என்ன பண்ணுறது? அவர் அதில் சூக்ஷ்மமாக இருக்கவங்க நிறைய பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்களோ என்னமோ. அதுலேயும் புழு பூச்சியில் நிறைய பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்க, டேயில் தான் தூங்குறாங்க. உண்மைதானே? காட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நைட்டில் தூங்க மாட்டாங்க, டேயில் தான் தூங்குறாங்க. சவுண்ட் எல்லாமே காட்டில் போடுற மாதிரி, காட்டுக்கு லைட்டு இது போடல, எல்லாமே அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஒன்லி வி புட்டிங் இட். இது இவரெல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நமக்கு இந்த சூக்ஷ்மம் இருக்குது, இந்த உணர்வு இருக்குது. இதனால இவர் சொன்னதுனாலே பண்ணுறோன்னு இல்லை, இவர் கேஸ் போடுறதுனாலே கம்ப்ளைண்ட் போடுறமான்னு இல்லை. நம்ம உணர்வே, நம்ம உயிரே அப்படி தான் இருக்குது. இன்னொரு உயிருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு அது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவர் என்ன பண்ணுறாங்களோ வாழ்க்கையில் அதை பார்த்துக்கிட்டோம். நாம் இங்கே பௌர்ணமி என்ன 3 நாள் லைட்டே போட மாட்டோம், எல்லாம் அப்படி இருட்டிலே நடந்துக்குவாங்க. நம்ம வீட்டில் நாம் படிக்கணும்னு மட்டும் தான் லைட் போட்டுக்கிறோம், இல்லைன்னா இருட்டிலே தான் நான் நடந்துக்கிறேன். இதெல்லாம் அவருக்கு புரியல. ஏதோ ஒரு நாள் வெளியே போனால் அது இது சொல்கிறாங்க. ஒரு நாள் வருடத்தில் இது நடக்கட்டும், இது கலாச்சாரம் கொண்டிடணுன்றது நோக்கம் இருக்குது சில பேருக்கு. அவருடைய பேச்சு இது, அதை நாம் எடுத்துக்க மாட்டோம்.